Hi student, welcome to Dharan Academy. So இன்னைக்கு நம்ம ஒரு TNPSC Maths ஷார்ட்கட் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். சிம்பிளிஃபிகேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு மெத்தடில் நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்திருப்பேன். அது எப்படி இருக்கும்னா, அதாவது ஏதாவது அடுத்தடுத்து ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணி வர்ற மாதிரி இருக்கும். அதில் வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நான் போட்டிருப்பேன். இந்த நம்பர் இங்கே 3, 5 இந்த மாதிரி ப்ரைம் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா இதை எப்படி போடலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, √5 + √5 + √5 இப்படி கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை என்ன பண்ணலான்னா, இங்கே என்ன நம்பர் கொடுத்தாலுமே அதை 4ஆல் மல்டிபிள் பண்ணிடணும். அப்போ 5 × 4 எவ்வளோ, 20ன்னு வருமா. 20யோட ஒரு 1 ஆட் பண்ணிடணும். அப்போ 21. ஸோ √21 இங்கே ப்ளஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா +1/2ன்னு போடணும். இங்கே மைனஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா -1/2ன்னு போடலாம். ஸோ நமக்கு ஆப்ஷன் என்ன வரும்னா பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அதே மாதிரி கீழே உள்ள சம பாருங்களேன். √3 - √3 - √3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன சொன்னேன், 3ஆல் ஃபஸ்ட்டு 3ஐ 4ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 12ன்னு கிடைக்கும். ஸோ அதோட 1 ஆட் பண்ண சொன்னேன். ஸோ 13. ஸோ √13 இங்கே மைனஸ் கொடுத்துருக்கனால -1/2. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா, இங்கே டி, நான் சீன்னு போட்டிருக்கேன், டி. ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கான வினான்னு சொல்லிட்டு நான் ஒரு சம் கொடுத்துருக்கேன். இந்த சம்முக்கான ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.